ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ லைவில் ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க. அரோரா விக்கல் சீக்கிரமும் சபரின் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க துஷாரை வச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அரோரா என்னவோ வெக்கப்படுறதும், விக்ரம் பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிக்கிறதும் ஒரு ஒரு பார்த்தோன்னே ஒரு இரிட்டேட்டாக இருக்குது. அவங்க வெக்கப்படுறத பார்த்தாக்கா அது எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா? அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் லைவில் காமிச்சிட்ருக்காங்க. அவங்க வெக்கப்படுறதெல்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ கோவம் வருதுங்க. இது இவ்வளோ கேவலமான ஆளுங்களெல்லாம் வச்சுன்னு நல்லா விளையாடுறவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி உக்காந்து வெக்கப்படுறவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுன்னு இருக்காங்க. ஒன்றுமே கான்செப்டே புரிய மாட்டேங்குதுங்க. பிக் பாஸ் கான்செப்ட் என்னன்னே புரிய மாட்டேங்குதுங்க. பிரவீன்லாம் என்ன மாதிரியான கேமரு, அவங்களெல்லாம் உள்ளே வெளியே அனுப்பிச்சிட்டு பிரவீன் எல்லாம் வச்சுன்னு இருக்கலாம். அது என்ன விக்ரமும் சபரியும் கிண்டல் பண்ணுறதும், அரோரா வெக்கப்படுறதும். அரோராலாம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த முக்கோண காதலை வச்சுக்கின்னு இவ்வளோ நாள் தள்ளிட்டு, அரோராலாம் ஆரம்பத்திலேருந்தே நல்லா ஒரு ஃபைட் பண்ணி நல்லா கெத்தாக விளையாடிந்து இவ்வளோ நாள் இருந்திருந்தாங்கன்னு கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தின்னு சுற்றி நின்றுட்டு, லவ்வுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே 2 பேரும் சுற்றி இருந்தாங்க ஒரு 3 வாரம் 4 வாரம். துஷார் போனதுக்கப்புறமா கம்ருதீன் கூட சேர்ந்தாங்க. கம்ருதீனும் அரோராவும் சேர்ந்து பார்வதி வெறுப்பேற்றிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்வதி எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவங்க 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லாக மூளை எல்லா மூலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. பல பிரச்சனை அதனால கம்ருதி சந்திச்சாவில். சரி, இதுக்கு மேலே வேணாம், பார்வதி மட்டுமே போதும் அப்படின்னு அரோரா கைட்டி விட்டாவில். வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் பாயிண்டாக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்தாங்க. இந்த அரோரா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா? மக்களை நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.